ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல. இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சர்ப்ரைஸ் தான் ஓப்பன் பண்ணுறாரு. என்ன ஒரு ஆர்வமாக ஓப்பன் பண்ணுறாரு. இது இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்ட்டு ஒரு ஆர்வமாக ஓப்பன் பண்ணுறாரு. பாருங்கள், இதுக்குள்ளே வந்து கண்ணாடி தான் இருந்தது. குட்டியாக கண்ணாடி, அழகாக இருக்கானா பாருங்கள். கண்ணாடி தான் இருந்தது உள்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான தோசை. பாருங்கள், கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, அரிசி, உளுந்து, ராஜ்மா, வெந்தயம் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ வந்து அரைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது. இது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிட்ணும், அவ்வளோ நல்லது. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நெய்யை அரைச்சிடலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா நம்ம இட்லி மாவுக்கு எப்படியே அரைக்கணும், கொஞ்சம் நைஸாக நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதில் வந்து கருப்பு கொஞ்சம் அரிசியும் நான் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு ஒரு ½ hour கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுருவோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கணும். குழந்தைங்க வந்து கொண்டக்கடலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தோசையாக கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் உள்ள தோசை. பாருங்கள், தோசைக்கு சாம்பார் தான். சட்னி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதுவும் செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து சாம்பார் பிடிக்கின்றதுக்காக சாம்பார் வச்சுருக்கேன். பாருங்கள், தோசை சாம்பார் தான் சூப்பராக இருக்கும். அதுமாரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஹெல்தி. பாய்.